Hello guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு சண்டே. இந்த சண்டே ஏதாவது ஒரு ஸ்பெஷலா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிருக்கேன். சோ அதே மாதிரி நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாதி ஸ்டைல் லேயர் பிரியாணி தான் பண்ண போறேன். நான் பாத்தீங்கன்னா செஃப்பும் இல்ல, யூடியூப் பார்த்து கான்பிடன்ஸ் வந்துருச்சு. கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். அதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, சக்சஸ் ஆகுமா இல்ல ஸ்விக்கில ஆர்டர் பண்ற மாதிரி மாறுமான்னு எனக்கு தெரியல. அது கடைசியில தான் தெரியும். அண்ட் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஃபைனலா நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இங்க வீட்டுல இருக்கிற ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டு அது எப்படி இருக்குன்னு அவங்க கிட்டே அதை ரிவ்யூ எடுத்து நான் இந்த வீடியோல அப்லோட் பண்றேன். இதுதான் கான்செப்ட். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? கமா. இன்கிரீடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா இன்கிரீடியன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எதுவும் வாங்க தேவையில்ல. 2 விஷயம் மட்டும் வாங்கணும். அது நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா சிக்கன் மெயின் ஐட்டமே இல்லை. சிக்கன் வாங்கணும். சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துட்டு நம்ம அப்படியே எல்லாத்தையும் காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, இதுல இப்போ என்ன ஒரு அமோகமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, சேம் டைம் குக்கும் பண்ணணும், வீடியோவும் எடுக்கணும். இது என்ன பண்ண போறேன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ஆனா பாப்பா எப்படி வருதுன்னு. மூணு விஷயம் ஆகணும். ஒன்று சிக்கன், அப்புறம் இன்னொன்று கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் புதினா. புதினா இது மட்டும் வாங்கிட்டா போதும். நம்ம வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. ஃபைனலி நம்ம வாங்கிட்டோம். கண்டினியூஸா பேசிட்டே vlog மாதிரி எடுக்க முடியல பிரியாணி செய்யறத. ஆனா நான் ஒரு சின்ன கிளிப் மாதிரி, ஒரு மாண்டேஜ் வீடியோ மாதிரி நான் வீடியோக்குள்ள ஆட் பண்றேன். பாத்தீங்கன்னா டம் கட்டின பிரியாணியை நம்ம பக்காவா சர்வ் பண்ணிட்டு அதை கொண்டு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும், அப்புறம் என்னோட அம்மா, எங்க மாமா, அப்புறம் என் அக்கா பொண்ணு, அக்காக்கு எல்லாருக்கும் கொடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண சொல்ல போறோம். அது அவங்களோட ரியாக்ஷன், லைவ் ரியாக்ஷனை நான் இந்த வீடியோல அப்லோட் பண்றேன். எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ஸோ பாத்தீங்கன்னா டம் கட்டியாச்சு. இவங்க நீங்க பாருங்க, ஹாய் காமிங்க, ஹாய் சொல்லுங்க. இவங்க தான் எங்களுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப்பா இருக்காங்க. 25 வருஷமா தெரியும் இவங்களை. இவங்க பேர் தான் மலர். ஸோ இப்போ நம்ம செஞ்ச பிரியாணியை ஃபர்ஸ்ட் நான் எங்களோட மலராண்டி கொடுக்க போறேன். அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்தாங்க, இதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும். எப்படி இருக்கு? சூப்பரா. உப்பு கம்மியா இருக்கா? இப்போ கொஞ்சம் மிச்சதெல்லாம் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா? நீங்க அடுத்த செலிபிரிட்டி ஆயிட்டீங்க, யூடியூப்ல வர போறீங்க. ஐயோ, அடுத்த ஹீரோயின் நீங்க தான். வேண்டாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அதான் கழுவிட்டீங்க கையா. எப்படி இருக்கு? பிரியாணி பிடிக்காது, பட் இது ரொம்ப மைல்டு மசாலா டேஸ்ட்ல சூப்பரா இருக்கு. ஐ ஆம் ஷேப். ஹாய், என்ன பண்றீங்க? சாப்பிடுறேன். என்ன சாப்பிடுறீங்க? பிரியாணி. யார் பண்ணது இது? சவுண்டே கேட்கல நீ சொல்றது. அப்படியா? சரி, சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. இன்னும் வாய் முழுங்கவே இல்லை, நல்லா இருக்கு. கடையில சாப்பிடுறதுனால இது நல்லா இருக்கும்.
நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். அப்ப டெய்லி வீட்டுல மாமா செய்ய சொல்லிடலாமா? இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எவ்ரி சண்டே இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷும் செஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபருக்கோ இல்லைன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கோ கொடுத்து அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட சைட்ல இருந்து ரிவ்யூ கேட்கலாம். ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்னு. நான் நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி நீங்க சொல்ற டிஷ்ஷை நான் உங்களுக்காக கொண்டு வந்து டெலிவரி பண்றேன். எப்படி இருக்குன்னு மறக்காம நீங்க சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்றீங்க. பாய் கைஸ்.